Exercise 5.2ல 13th sum பார்க்கிறோம். A quadrilateral has vertices at A of minus 4, minus 2, B of 5, minus 1, C of 6, 5 and D of minus 7, 6. Show that the midpoints of its sides form a parallelogram. Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கிறோம். A quadrilateral. What is the meaning of a quadrilateral? A quadrilateral is a four-sided closed diagram. So 4 side இருந்து closed இருந்தாலே அதுக்கு பேரு quadrilateral. Rectangle is a quadrilateral. Square is a quadrilateral. Trapezium is a quadrilateral. So 4 side இருக்கிற எல்லாத்துக்குமே common name என்ன அப்படினு பாத்தீங்கன்னா quadrilateral தான். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு quadrilateral இருக்கு. அதோட vertices 4 verticesம் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? அத ஒரு டயகிராமா வரைய போறோம். So any quadrilateral நம்ம ஒரு quadrilateral வரைஞ்சிருக்கோம். இந்த green கலர்ல வரைஞ்சிருக்க சைட்ஸ் எல்லாம் quadrilateral ரெப்ரசன்ட் பண்ணுது. That is A B C D இதுதான் அவங்க கொடுத்த quadrilateral நம்ம வரைஞ்சிருக்கோம். கொடுத்த பாயிண்ட்ஸ் என்ன? A பாயிண்ட், B பாயிண்ட், C பாயிண்ட் அண்ட் D பாயிண்ட் given பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி இருக்கோம். நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா show that the midpoints of its sides form a parallelogram. இந்த quadrilateralோட ஒரு சைடு இருக்கு இல்லையா? மொத்தம் 4 sides இருக்கு. ஒரு சைடுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஏபிங்கிற சைடோட மிட் பாயிண்ட் பி, பிசி சைடோட மிட் பாயிண்ட் கியூ, சிடி சைடோட மிட் பாயிண்ட் ஆர் அண்ட் டிஏ சைடோட மிட் பாயிண்ட் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பிக்யூஆர்எஸ் இதை ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு parallelogram கிடைக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ நமக்கு மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த PQRS இந்த 4 வேர்டிசஸையும் கண்டுபிடிக்க போகிறோம். அதெல்லாம் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி அது கண்டுபிடிச்ச பிறகு PQக்கு ஸ்லோப், QRக்கு ஸ்லோப், RSக்கு ஸ்லோப் அண்ட் SPக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4 ஸ்லோப்பையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம பார்த்தோம்னா parallelogram கண்டிஷன் என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel. அப்போ நமக்கு PQவோட ஸ்லோப்பும் SRோட ஸ்லோப்பும் சேமா வரும். QR ஸ்லோப்பும் PS RSP எப்படி வேணா சொல்லலாம். ஏன்னா இது இந்த லைனை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அதோட ஸ்லோப்பும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேமா இருக்கணும். அப்படி இருந்தால் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, hence PQRS is a parallelogram அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதான் இதோட ஓவரால் ஐடியா வியூ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ P ஈக்குவல் டு P பாயிண்ட் எதோட மிட் பாயிண்ட்? ஏபிங்கிற சைடோட மிட் பாயிண்ட். ஸோ P ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏபியோட மிட் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஏங்கிறது தான் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதை நம்ம x1 y1 எடுத்துக்கணும். அண்ட் பிங்கிறது செகண்ட் பாயிண்ட். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? x2 y2 அப்படின்னு எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார்முலா எழுதுவோம். மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? x1 பிளஸ் x2 பை 2 கமா y1 பிளஸ் y2 பை 2. இது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம x1ஓட வேல்யூ என்ன, x2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1க்கு என்ன வேல்யூன்னு பாருங்க, -4. தென் ஃபார்முலாவில் இருக்க சிம்பிள் பிளஸ் x2க்கு என்ன வேல்யூ? 5 டிவைடட் பை 2. அப்படியே ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y1 -2. தென் ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் y2 வேல்யூ -1 டிவைடட் பை 2. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். -4 + 5 என்ன ஆகிடும்? +1. ஸோ +1/2 இங்கே நமக்கு கிடைக்க போகுது. ஈக்குவல் டு +1/2 கமா -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா அதுவும் மைனஸ் தான், -1. ஸோ -2 -1 சேர்ந்தா -3 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இது எதோட பாயிண்ட்டு?
P அப்படிங்கிற ஒரு வெர்டெக்ஸோட பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Q பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். Qங்கிறது என்ன? BCங்கிற சைடோட மிட் பாயிண்ட். ஸோ நம்ம Q கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம Q கண்டுபிடிக்கிறோம். Qங்கிறது BCங்கிற சைடோட மிட் பாயிண்ட். ஸோ Q ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் BC. B பாயிண்ட் என்ன, C பாயிண்ட் என்ன நம்ம சைடில் எழுதியிருக்கோம். ஏன்னா நமக்கு எது x1 y1 அப்படின்னு எழுதுறதுக்காக தான் x1 y1. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் B பாயிண்ட், ஸோ அதை நம்ம x1 y1 எடுத்திருக்கோம். செகண்ட் C பாயிண்ட் இருக்கு, அதை என்னன்னு எடுக்கலாம்? x2 y2 அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இது midpoint of BC ஓட ஃபார்முலா. Then x1 value 5. ஃபார்முலாவில் இருக்க plus x2 value 6 divided by 2, y1 value minus 1. Then ஃபார்முலாவில் இருக்க plus y2 value 5 divided by 2. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 plus 6 11 by 2, minus 1 plus 5 4 by 2. 11 by 2 நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, பட் 4 by 2 நம்ம கேன்சல் பண்ண நமக்கு 2 கிடைக்குது. ஸோ Q பாயிண்ட் ஈக்குவல் டு 11 by 2, 2. இப்போ நமக்கு Q கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P கண்டுபிடிச்சிட்டோம், Q கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R. ஸோ டயக்ராம் பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R கண்டுபிடிக்கணும். இந்த Rங்கிறது CDங்கிற சைடோட மிட் பாயிண்ட். ஸோ R ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் CD அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். R ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் CD. C பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம சைடில் எழுதிக்கலாமா? C பாயிண்ட் 6,5 and D பாயிண்ட் -7, 6. இப்போ எது x1 y1? C பாயிண்ட் தான் x1 y1 and D பாயிண்ட் x2 y2. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2, which is equal to x1 value 6 plus x2 value -7 by 2, y1 value 5 plus y2 value 6 divided by 2, which is equal to plus into minus minus 6 minus 7. எது லார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 7 தான். ஸோ அதோட சிம்பிள் நம்ம போடணும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -1 ஆன்சர் by 2, 5 plus 6 11 by 2. இது எதோட பாயிண்ட்? ஆரோட பாயிண்ட். P, Q, R 3 மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாருங்க. S அப்படிங்கிற இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். S எந்த சைடோட மிட் பாயிண்டா இருக்கு? DAங்கிற சைடோட மிட் பாயிண்ட். ஸோ S ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் DAன்னு எழுத போகிறோம். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். S ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் DA ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x1 ஓட வேல்யூ என்ன, x2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். DA எழுதியிருக்கோம். ஸோ D பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை நம்ம x1 y1 எடுத்துக்கணும். அண்ட் A பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அங்கே வேல்யூ போடுறோம். -7. நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கிற பிளஸ் x2 ஓட வேல்யூ ஒரு -4 ஹோல் டிவைடட் பை 2, y1 வேல்யூ 6 plus y2 value -2 divided by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்.
-7 -4 ரெண்டுமே மைனஸ். ஸோ ஆட் பண்ணுறோம். -11/2 and 6 - 2 it is 4 divided by 2. நம்மளால 2 டேபிளில் 4 டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். -11/2, 2. இது எந்த பாயிண்டோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாயிண்ட். இப்போ நம்ம PQRS அப்படிங்கிற மிட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? PQRS இஸ் அ பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ நம்ம இந்த PQRSக்கு ஒரு சைடுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் PQ இல்லை, அடுத்தது என்ன ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் QR, ஸ்லோப் ஆஃப் SP, ஸ்லோப் ஆஃப் RS. இப்படி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் கண்டுபிடிச்ச பிறகு இது பேரலோகிராமா இல்லையா அப்படிங்கிறத அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்லோப் ஆஃப் PQ. ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் நமக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா. இதில் இந்த P பாயிண்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ P பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, -3/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அண்ட் Q பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 11/2, 2 இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் P, அதனால அது நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? x1, y1. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் Q பாயிண்ட் நம்ம என்ன எடுக்கலாம்னா x2, y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y2 ஓட வேல்யூ 2 மைனஸ், ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். அண்ட் y1 ஓட வேல்யூ ஒரு -3/2 ஹோல் டிவைடட் பை x2 வேல்யூ 11/2. then minus x1 value 1/2. இப்போ நம்ம மேல நியூமரேட்டர்ல இந்த மைனஸ் சைனை முதல்ல உள்ள கொண்டு போறோம். அப்ப அது என்னவாகும்னா 2 minus into minus plus 3/2 whole divided by, கீழே ரெண்டுத்துலயும் டினாமினேட்டர்ல 2 இருக்கு. அப்ப நம்மளால ஈஸியா ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். தட் இஸ் ஃபிராக்ஷன் நம்பர்ஸை ஆட் பண்ணணும் இல்ல சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமா இருந்தா தான் பண்ண முடியும். இங்க ஆல்ரெடி சேமா இருக்கு. ஸோ 11 - 1 10/2 அப்படின்னு ஆயிடும். ஸோ இப்போ நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணலான்னு பார்க்குறோம். கீழே டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிறதா அர்த்தம். நமக்கு டினாமினேட்டர் சேமா இருந்தாதான், இங்க 2 இருக்கு பாருங்க, இங்கேயும் 2 இருந்தாதான் நம்மளால ஆட் பண்ண முடியும். அப்ப நம்ம டினாமினேட்டர்ல கீழே ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணாதான் சேமா வரும். டினாமினேட்டரை 2ல மல்டிப்ளை பண்ணுறோம்னா நியூமரேட்டரையும் 2ஆல் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இது நம்ம எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவோம். அப்போ மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்க, 4 + 3 டிவைடட் பை, இங்கேயும் 2 இங்கேயும் 2 காமனாக வரும். அண்ட் 10 divided by 2. ஸோ நெக்ஸ்ட் 4 + 3/2 என்ன ஆகும்? 7/2. அண்ட் கீழே 10/2 அப்படின்னு இருக்கிறது மேலே ரெசிப்ரோக்கலாக போகும் 2/10. 2 கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 7/10. இந்த 7/10 அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஸ்லோப் ஆஃப் PQவோட ஆன்சர். ஸோ ஸ்லோப் ஆஃப் PQ ஈக்குவல் டு 7 divided by 10. ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம இதை வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம எதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் QR கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் QR ஈக்குவல் டு ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இங்க Q பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். Q பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 11/2, 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அண்ட் R பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம், -1/2, 11/2. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் R பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ
கண்டுபிடிக்க போகிறோம். y2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் x1 y1 and x2 y2 வேல்யூ 11/2 and ஃபார்முலால இருக்க மைனஸ், then y1 வேல்யூ 2 whole divided by x2 வேல்யூ -1/2, x2 வேல்யூ -1/2, then minus x1 வேல்யூ 11/2. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே கீழே பாருங்க 1 தான் இருக்கிறதா அர்த்தம். அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன 2. அப்போ நம்ம இங்கே 2ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கேயும் எப்படி இருக்கும், டினாமினேட்டர் சேம், இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது. ஸோ நம்ம மேலே நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணலாம். அங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அது செய்யணும். 11 minus 2 2s are 4. ஸோ 11 minus 4 மேலே இருக்கும். கீழே பாருங்க டினாமினேட்டர் சேம். ஸோ -1 minus 11 that is -12 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 11 minus 4னா 7/2 அண்ட் கீழே இருக்கிறது நம்ம மேலே ரெசிப்ரோக்கலாக போகும்போது 2 divided by -12 என்ன ஆகும், 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 7/12 இருக்குது. இந்த மைனஸ் சிம்பிளை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் படி பார்த்தோம்னா நம்ம கீழே வச்சு முடிக்கக்கூடாது, மேலே வச்சு தான் முடிக்கணும். ஸோ திஸ் இஸ் -7/2. இது எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் QR which is equal to -7 divided by 12. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது சைடுக்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது என்ன சைடுன்னு பார்த்தீங்கன்னா RS. அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஸ்லோப் ஆஃப் RS கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் RS அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லோப் ஆஃப் RS அண்ட் ஸ்லோப் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. R பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். R பாயிண்ட் -1/2, 11/2. S பாயிண்ட் -11/2, 2. இதில் R தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1 and S is the second point x2 y2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2 ஓட வேல்யூ 2, நெக்ஸ்ட் ஃபார்முலாவில் மைனஸ் சைன், அண்ட் y1 வேல்யூ 11 divided by 2 whole divided by x2 வேல்யூ -11/2. ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் அண்ட் தென் x1 வேல்யூ அதில் ஒரு -1/2 அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னதான் எல்சிஎம் எடுப்போம். கீழே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நமக்கு இங்கேயும் 2 வரணும். ஸோ இனிமேலாம் டேரெக்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் கீழே சேமாக 2 இருக்கும். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 4 minus 11 divided by 2 அப்படின்னு எழுதலாம். தென் ஹோல் டிவைடட் பை -11 minus into minus plus 1. So minus 11 plus 1 divided by, கீழே போட இடம் இல்லாதனால இப்படி போடுறேன், divided by 2. So 4 minus 11 minus 7/2 whole divided by -11 plus 1 minus 10 divided by 2. Next step இது reciprocal ஆகும். -7/2 into 2 divided by -10. 2 table, 2 cancel and minus symbol is also cancel. So balance என்ன இருக்குன்னு பாருங்க, 7 divided by 10. இது இதோட slope of RS equal to 7 divided by 10. அடுத்தது நம்ம இன்னும் ஒரு சைடு பேலன்ஸ் இருக்கு. என்ன சைடு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸ்லோப் ஆஃப் SP கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் SP. ஸோ அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இதில் S அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
minus 11 by 2 comma 2 and p ஓட வேல்யூ என்ன 1 by 2 comma minus 3 by 2. S point x1 y1 and p point is x2 y2. இந்த வேல்யூஸை நம்ம இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y2 minus 3 divided by 2 and ஃபார்முலால இருக்கிற இந்த மைனஸ் சிம்பல். Then y1 value 2 whole divided by x2 க்கு value 1 by 2. Then ஃபார்முலால இருக்க மைனஸ் x1 value minus 11 by 2. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கீழே இங்கே 2 இருக்குது டினாமினேட்டரில், இங்கே எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ தான் இங்கே கீழே நம்மளால் 2 காமனாக போட முடியும். ஸோ minus 3 and 2ஆல் இது மல்டிப்ளை ஆகும் minus 4 whole divided by 1 by 2 minus into minus plus 11 by 2 which is equal to minus 3 minus 4 minus 7 by 2 divided by 1 plus 11 12 by 2. reciprocal ஆகும். reciprocal ஆச்சுன்னா minus 7 by 2 into 2 divided by 12 அப்படின்னு வரும். இதில் என்ன நமக்கு கேன்சல் ஆகிடும் அப்படின்னு பார்ப்போம். 2 கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, minus 7 divided by 12 இருக்கு. இது எதோட ஸ்லோப்னா ஸ்லோப் ஆஃப் SP. இப்போ நம்ம ஆல் த 4 சைட்ஸ்க்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துப்போம் ஒரு ஸ்லோப் கண்டுபிடிச்சதுக்கும். இப்போ நம்ம கிட்ட 4 ஈக்குவேஷன் இருக்கு. இதில் ஸ்லோப் ஆஃப் PQ வட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 by 10 அண்ட் ஸ்லோப் ஆஃப் RSக்கும் என்ன வேல்யூ இருக்கு 7 by 10. அப்போ இது ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதே போல் ஸ்லோப் ஆஃப் QRும் ஸ்லோப் ஆஃப் SPயும் ஈக்குவலாக இருக்குது. அதோட வேல்யூ minus 7 by 12 இருக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷனை எழுதி நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் 1 2 3 and 4 ஸ்லோப் ஆஃப் PQவும் ஸ்லோப் ஆஃப் RSும் ஈக்குவலாக இருக்குது. வேல்யூ 7 by 10 இருக்குது. அதனால அதை நம்ம ஈக்குவல்னு எழுதியிருக்கோம். ரெண்டு ஸ்லோப் ஈக்குவல் அப்படின்னா அர்த்தம் அந்த ரெண்டு சைடும் பேரலாக இருக்கு அப்படிங்கிறது. ஸோ த சைட் PQ இஸ் பேரலல் டு RS அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் QRும் ஸ்லோப் ஆஃப் SPயும் ஈக்குவலாக இருக்கு அண்ட் அதோட வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா minus 7 by 12 இருக்கு. ஸோ ரெண்டு ஸ்லோப் ஈக்குவல், தென் த சைட்ஸ் ஆர் பேரலல். பாருங்க என்ன சைடு QR இஸ் பேரலல் டு SP. இப்போ நம்மளுடைய குவாட்ரிலேட்டரில் வச்சு பார்ப்போம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PQன்ற சைடும் RS சைடும் பேரலல்னு கிடைச்சிருக்கு. அதே போல் QRும் SPயும் பேரலல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கு, நமக்கு பேரலாக இருக்கு. அதை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஹென்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அப்படிங்கிறதே பேரலோகிராமோட டெஃபினேஷன் தான். அதை நம்ம எழுத போகிறோம். ஹென்ஸ் PQRS is a parallelogram. So இப்போ நம்ம 13th sum in exercise 5.2 finish பண்ணிட்டோம். Thank you.